பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. நியாயாதிபதிகள் 16:26. சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோடே வீட்டை தாங்குகிற தூண்களில் நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். பார்த்தீங்களா, வீடு தாங்கி பிடிக்கிற தூண் பெருசாக இருக்கும், அதை நான் தடவி பார்க்கட்டும், எனக்கு கண்ணு தெரியாது, நான் குருடேன், அப்போ நான் கொஞ்சம் சாஞ்சிக்கிடுவேன், டயர்டாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த சின்ன பையனும் அந்த இடத்துல கொண்டு போய் விடுறான். ஆனால் உண்மையான நோக்கம் என்னவென்றால், அந்த வீடை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற அந்த மிகப்பெரிய தூண்களை மாத்திரம் கண்ணு தெரியாத அவர் மாத்திரம் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதை தள்ளி விட்டு விடலாம். அப்பொழுது 3000 பெலிஸ்திய பிரபுக்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள், தேவநாமம் மகிமைப்பட்டு விடும். மனதிலே ஒன்றை வைத்திருந்தார், ஆனால் தன் உதடுகளின் வழியாக வேறு காரியத்தை அவர் சொன்னார். எதிரிகள் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொல்லி கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவர்களை குழப்பி விட்டார். அந்த இக்கட்டான நேரத்தில் அவருடைய மூளை அவருக்கு நன்றாக வேலை செய்தது. எனவே ஒரு மாபெரும் எழுச்சி கண்டார் என்று நாம் காண்கிறோம். நீங்களும் கூட என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய எதிரிகள் கண்டுபிடிக்கும்படியாக ஒருபொழுதும் அனுமதி கொடுக்காதிருங்கள். ஒருபொழுதும் ஓட்டை வாயாக நீங்கள் இருக்காதிருங்க. நினைக்கிறதெல்லாம் எல்லார்ட்டையும் போய் சொல்லாதீங்க. எதை பேசணுமோ அதை மாத்திரம் பேசுங்க. அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்ஸு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திட்டங்கள், அது உங்களுக்கும் கர்த்தருக்குமா இருக்கட்டும். யாருக்கும் அதை சொல்லாதிருங்கள், மனதில் ஒழித்து வைத்துக் கொள்ளுங்கள். சிம்சோன், அதே போல் யோசேப்பு போன்றவர்கள் அந்த ப்ராஜெக்டை வெளியே சொன்னதுனால எவ்வளோ பாடுபட்டாங்க என்று சொல்லி வரலாறு சரித்திரமும் சொல்லுகிறது. எனவே கீப் எவ்ரிதிங் இன் யுவர் மைண்ட். நீங்களே வைத்துக்கொண்டு ரகசியமாய் செயல்படுங்கள். அப்பொழுது மாபெரும் வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாராக. ஆமென். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாய் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாய் வேலியாலே காக்கப்பட்டு, கரை தீர அட்ட பரிசுத்தரோடு, கரை தீரை அட்ட பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 25வது வசனம். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன் வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். அங்கே மிகப்பெரிய மனமகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம். யாருக்கு? இஸ்ரவேலின் எதிரிகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எதிரிகளுக்கு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? அவருடைய மிக முக்கியமான எதிரியாகிய சிம்சோனை சிறைப்பிடித்து விட்டார்கள், கண்களை பிடுங்கி விட்டார்கள், குருடாக்கி விட்டார்கள், சங்கிலினாலே கெட்டி போட்டு விட்டார்கள். இனி அவனால் எந்த பிரச்சனையும் இல்லை, இனி அவர்களை யார் அசைக்க முடியாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு உண்டாயிற்று. அதனாலே அவர்களுக்கு மன மகிழ்ச்சி. பரலோகத்தில் மிகப்பெரிய அமைதி, மிகப்பெரிய துக்கம், இஸ்ரவேலில் மிகப்பெரிய துக்கம், ஆனால் எதிரிகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இதை நான் வாசிக்கிற பொழுதெல்லாம் மிகவும் வருத்தப்படுவேன். என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தாழ்த்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஊழியக்காரர்கள் இப்படியாக சிறைப்பிடிக்கப்படுகிறார்களோ, இயலாமல் போகின்றார்களோ, அப்பொழுது இந்த உலகம், அப்பொழுது இந்த பிசாசு, அப்பொழுது பேலியாளின் மக்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறத நாம் காண்கின்றோம். ஒரு ஊழியக்காரன் மன வருத்தப்பட்டு விட்டால், முகம் ஆடி விட்டால், ஐயோ பாவமே ஊழியக்காரர் இப்படி ஆயிட்டாரேன்னு அவர்களுக்காக பரிதபிக்க வேண்டிய இந்த உலகம் மாறாக மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, கொண்டாடுகிறது, கூட்டம் கூடுகிறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் என்று சொல்லுகிறது. கெட்டகுமாரன் திரும்பி வந்த பொழுது ஒரு பெரிய களி கூறுதல், ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ஊரில் உண்டாயிற்று. அவருடைய தகப்பன் ஒரு பெரிய விருந்து வைத்தார். மரித்த என்னுடைய மகன் உயிரோடு வந்து விட்டான் என்று சொல்லி அவர் ஆரவாரித்தார். மக்களும் சேர்ந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆரவாரம் தான், பெரிய மகிழ்ச்சி. எதுக்கு தெரியுமா? இங்கே ஒருவன் கண் புடுங்கப்பட்டு விட்டான், அவன் குருடாகி விட்டான், அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லி ஆரவாரங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. மக்களுடைய சந்தோஷங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறது. நீங்கள் யாரை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள், எதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடவே கூடாது. ஒருவர் விழுந்து போகின்றபடியினாலே, ஒருவர் நலிந்து போகின்றபடியினாலே, ஒருவருக்கு அடிபட்டு விடுகிறபடியினாலே, ஒரு குடும்பத்தில் வியாதி வந்து விடுகிறபடியினாலே, ஒரு குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடிகள், நாசமோசங்கள் ஏற்படுகின்றதுனாலே, அவர்கள் முகமாடி விடுகிறபடியினாலே, அவமானப்பட்டு விடுகிறபடியினாலே நாம் சந்தோஷப்படுவோம் என்றால் அது மிகவும் தவறானது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். அவருடைய வீழ்ச்சி நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தவே கூடாது. அன்றி உன் எதிரை விடுகிற பொழுது உன் இதயம் சந்தோஷப்பட நீ அனுமதிக்காது. when your enemy falls, don't let your heart gloat unless God will see it and disapprove his wrath away from him. நம்ம எதிரி விடும் பொழுது நம்ம சந்தோஷப்பட்டு கைத்தொட்டி சிரித்தோம் அப்படின்னா அதை ஆண்டவர் பார்ப்பார். விடத்தல்லது ஆண்டவர் தான். என்ன நீ இப்படி சந்தோஷப்பட்டு இருக்கவங்க எதிரி விடும் பொழுது அப்படின்னு அவன் மேல உள்ள கோபத்தை ஆண்டவர் எடுத்து விடுவாராம், அவனை நார்மலாக வாழ வழி செய்வாரா என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அளவுகோலை வைத்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற பொழுது, ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருகிற பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிற பொழுது, நாம் விரும்புகிற காரியங்கள் வாய்க்கும் பொழுது நாம் ஆர்ப்பரிப்போம், நாம் சந்தோஷப்படுவோம். ஒருவேளை நமக்கு ஆசிரியர் தடைகள் விழுந்து போகிற பொழுது, எரிகோ மதில்கள் விழுகிற பொழுது நாம் ஆர்ப்பரிப்போம். அது பரலோகத்திலும் சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொள்வார், ஆண்டவரும் ஓகேன்னு சொல்வார், இன்னும் பல வெற்றிகளை நமக்கு தருவார். ஆனால் ஒரு விழுந்து விட்டார் என்று நாம் ஆர்ப்பரிப்போம் என்றால், ஒரு குடும்பம் நாசமாக போயிடுச்சு, அவன் பிள்ளை ஓடி போயிட்டான், அவன் மகன் படிக்காமல் போயிட்டான், அவன் குடும்பத்து திருமணம் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி நம்ம ஆர்ப்பரிப்போம் அப்படின்னா, நல்லா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஆர்ப்பரிப்போம்னா அது ஆண்டவருக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அது நியாயமானது அல்ல. அதை கர்த்தர் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ பெரிய அந்த சிம்சோன் அங்கே வேடிக்கை காட்டுபவராக அவர் மாறி போனார். உயரத்திலிருந்து கீழே விழுந்து கிடந்தார். எல்லாரும் சிரிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க. நேரம் போது அவங்களுக்கு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த நேரத்தில் அடுத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
26. சிம்சோன் தனக்கு கைலாக கொடுக்குது நடத்துகிற பிள்ளையாண்டானையுடைய வீட்டை தாங்குகிற தூண்களில் தான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அப்போ எல்லோரும் ஜாலியாக இருக்கும்போது சிம்சோனை கையை பிடிச்சி ஒரு சின்ன பையன் கூட்டு வாரான். ஏன்னா இனி பெரிய ஆட்கள்லாம் இவரை பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை, பலமெல்லாம் போயிடுச்சுன்னு மக்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் சின்ன பையன் கையை பிடிச்சிருக்கிறான். அவன்கிட்ட அந்த சிம்சோன் எனப்பட்ட தேவதாசன் சொல்கிறார், நான் இந்த வீட்டை தாங்கி பிடிச்சிருக்கிற தூண்களை தடவி பார்க்கணும், அது எவ்வளோ பெருசுன்னு நான் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் என்னை அங்கே பக்கத்தில் கொண்டு போய் விடும், அவைகளை தடவி பார்க்கட்டும், என்னால் கண்ணால் பார்க்க முடியாது, அதனால் தடவியாவது நான் பார்க்கட்டும் என்று அங்கே ஒரு கோரிக்கையை வைப்பதை பார்க்கின்றோம். அந்த சின்ன பையனுக்கு பரவாயில்லையே, இந்த ஆளுக்கு தூணை பெருசாக இருக்குது, நம்ம பெருசாக இருக்கிற தூணை, நம்ம இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறோம், பார்க்கணும் ஆசையாக இருக்கா, பார்க்கட்டும், பெலிஸ்தீர்கள் எவ்வளோ வல்லமையானு பார்க்கட்டும்னு நினச்சிட்டு கொண்டு போய் விட்டுருப்பான். ஆனால் நோக்கம் அந்த தூண் எவ்வளவு பெரிதானதா என்பதை பார்ப்பதற்காக அல்ல, ஆச்சரியப்படுவதற்காக அல்ல, இல்லை என்றால் உங்களுக்கு இவ்வளோ கட்டடக்கலைகள் இருக்கிறதா என்று வியந்து போவதற்காக அல்ல, அந்த தூண்களை தடவி பார்த்து அவர்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக சிம்சோன் அங்கே முடிவு செய்கிறார். ஆனால் வெளியே அவர் என்ன சொல்லுகிறார், நான் தடவி பார்க்கும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக என்னை கொண்டு போய் விடு. அவ்வளவு ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு ஆரவாரம், அவ்வளவு கிண்டல், அவ்வளவு கேலி, அவ்வளவு கூத்து நடக்குது. ஆனால் சிறிதளவு கூட மனதளவில் சிம்சோன் அங்கே பாதிக்கப்படவில்லை. அவருடைய மைண்ட் அப்பொழுது நன்றாக வேலை செய்கிறது, பழி வாங்குவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, எதிரிகள் எல்லாரும் வந்திருக்காங்க, நாம் மாத்திரம் இந்த தூணை தள்ளி விட்டு என்றால் இந்த வீடு விழுந்து விடும், அப்பொழுது நம்முடைய எதிரிகள் எல்லாருமே சங்கரிக்கப்பட்டுருவாங்க, ஆண்டவரை நாம் மகிழ்ப்பட்டிருக்கோம். அப்படி மூளை அந்த நேரத்தில் மிக சிறப்பாக வேலை செய்கிறது. இரண்டாவதாக தன் நோக்கத்தை மறைத்து அவர் வெளியே வந்து நான் தடவி பார்க்கும்படியாக என்னை கொண்டு போய் விடு என்று தன் மனதிலே ஒன்றை வைத்து கொண்டு அவன் வாயின் வார்த்தைகளை வேறே பேசி அது சின்ன பையனை அழகாக ஏமாற்றி அவர் அந்த இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு, வரக்கூடாத இருந்த இடத்துக்கு கொண்டு போய் அவர் வந்து விடுகிறார். அவர் அங்கே போனால் நின்றுட்டாருன்னு தள்ளி விட்டார்னா எல்லார் கதையும் முடிந்துடும். அது எல்லாரும் பார்த்து தான் இருக்காங்க, ஆனால் யாரும் அப்படி சிந்திக்காதபடியினாலே அவர் எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. இவர் அந்த இடத்துக்கு வந்து விடுகிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை பாதையில் டென்ஷன், ப்ரெஷரு, நெருக்கடி நமக்கு திடீர்னு வரும், ஆபத்து காலம்னு சொல்லி ஒன்று வரும். அப்பொழுது பெரும்பாலான மக்கள் அந்த நேரத்தில் மிகவும் சோர்ந்து போகிறாங்க, பயந்து போகிறாங்க, அவங்க மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. ஒரு ஸ்டூடெண்ட் அன்னைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு ஹால் டிக்கெட்டு கொண்டு வரல, கடைசியில் தான் தெரியுது. அப்போ வெளியே அனுப்புகிறாங்க, வேறு வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு பயந்து அழுது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு எக்ஸாமே எழுத முடியாமல் போச்சு. நல்லா படிச்சுட்டு வந்திருக்குது, நல்ல பிள்ளை. ஹால் டிக்கெட்டு மறந்து வச்சுட்டு வந்துருச்சு, எப்படியோ தவறுதலாக வச்சுட்டு வந்துருச்சு. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சொல்கிறாங்க, ஹால் டிக்கெட்டு தான் பிரின்ஸ்பால் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டென்ஷன் அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சு. நல்ல பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு பையன் வந்தான், அவனும் ஹால் டிக்கெட்டை மறந்து வந்துட்டான். அவன் சுமாராக தான் படிப்பான். ஹால் டிக்கெட்டில் என்ன பிரின்ஸ்பால் எதை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி போனான், பைக் எடுத்தான், டக்குன்னு போய் ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்தான், ஒரு ஹால் டிக்கெட் எடுத்து வந்து கொடுத்தான். கரெக்டாக அரை மணி நேரத்துக்குள்ளே உள்ளே வந்தான், எழுதுனான், நல்ல மார்க் அவன் எடுத்துட்டான். 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். அந்த பொண்ணுக்கு அந்த அதிர்ச்சி, என் ஹால் டிக்கெட்டில் நான் எழுத முடியாது, பயத்தினாலே அந்த எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த பையன் அதை ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துகிட்டு பைக் எடுத்து ஓடி போய் கம்ப்யூட்டர் சென்டர் போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொடுத்து கையெழுத்து வாங்கி அவன் அழகாக எழுதி நிறைய மார்க் எடுத்துட்டான். 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை ஒருத்தருக்கு பயம் டென்ஷன் ஐயோ நான் ஹால் டிக்கெட்டில் அவங்க அந்த பொண்ணை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எழுதவே முடியாமல் போச்சு. இன்னொரு பையன் அப்படியா நான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரேன், அதை ஈஸியாக எடுத்துகிட்டு அதை பயப்படாமல், டென்ஷன் ஆகாமல், அதை பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட துணிந்து ஓடி ஆடி அந்த பெர்மிஷனை வாங்கி மிக நன்றாக எழுதி கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதபடி, நிதானத்தை இழக்காதபடி தன்னை பாதுகாத்து கொண்டு நன்றாக எழுதி நிறைய பாஸ் ஆகி அந்த வருஷம் வெளியே போனான். ஒரு பிரச்சனையை இருவர் எப்படி கையாளுறாங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் அப்படி விழுந்துட்டாங்க, வெட்டப்பட்ட மரம் மாதிரி விழுந்துட்டாங்க. இன்னொருத்தர் போராடியெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஓடி 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 போய் அது மறுபடியும் இன்னொன்று கொடுத்து டக்குன்னு உள்ளே போயிட்டாப்புல. சிம்சோனை போல நாம் வாழ வேண்டும், இந்த தம்பியை போல நாம் இருக்க வேண்டும். ஆபத்து நேரத்தில் சோர்ந்து போகிறதுனால ஒன்றும் இல்லை, பதட்டப்படுறதுனால ஒன்றும் இல்லை, ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. எப்பொழுது நாம் ஆபத்து காலத்தில் இருக்கிறோமோ, எப்பொழுது நாம் அதிகமாக நெருக்கப்படுகிறோமோ, அப்பொழுது நாம் அதிகமாக இந்த சிம்சோனை போல சிந்திக்க வேண்டும், புதிதான காரியங்களை யோசிக்க வேண்டும், யாரும் யோசிக்க முடியாதவைகளை நான் யோசிக்க வேண்டும். தப்பிச் செல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது.
இந்த ஆபத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. சிரித்து கொண்டிருப்பவருடைய சிரிப்பை நிறுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன தெரியுமா என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். சிம்சோன் அதை கண்டுபிடிக்கின்றார். கொண்டு போய் நிறுத்துமா, அந்த தூணை தடவி பார்க்கட்டும். அந்த சிம்சோன் அந்த முக்கியமான தூண்கள் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது இவர் ஒருவேளை தள்ளி விட்டு விட்டால் கீழே விழுந்து விடுவோம், எல்லாரும் செத்து விடுவோங்கிற அந்த அறிவு அவங்க யாருக்குமே இல்லாமல் போச்சு. கண்ணாடி தான் பார்க்குறாங்க, ஒருத்தர் கூட அப்படி சிந்திக்கவில்லை. ஆபத்து நேரத்தில் இருக்கிற சிம்சோனுக்கு மூளை வேலை செய்தது. களி கூர்ந்து கொண்டிருந்த, குடித்து வெறித்து ஆட்டம் போட்டு கொண்டிருந்த அவர்களுக்கோ மூளை வேலை செய்யவில்லை. எப்பொழுதுமே குடித்து வெறித்து ஆட்டம் போட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மூளை வேலை செய்யாது. கொண்டாட்டம் போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. ஆனால் ஆபத்து நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தில் மூளை நன்றாக வேலை செய்யும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அவரை கொண்டு போய் நிறுத்துக்கணுன்னு அந்த பையன் விட்டுறான். அந்த பெரிய தூண் அதை அவர் அப்படி பிடிச்சிட்டு நிற்கிறார். ஒரு 10 யானைகள் சேர்ந்து தள்ளா கூட அந்த தூண்கள் தள்ள முடியாத அளவுக்கு அது வல்லமையாக கட்டியிருப்பாங்க. ஏன்னா முழு பேஸ்மெண்ட், முழு அந்த வெயிட்டையும் அந்த 2 தூணு தான் தாங்குது. மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான கிலோ எடை கொண்டு அந்த தூண்கள் 2 பக்கத்தில் நிற்கிது. பெருசாக இருந்திருக்கும். அதில் போய் அவர் நிற்கிறார். அவர் யாருமே அவர் என்ன நோக்கத்தோடு வந்திருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. சிம்சோன் அங்கே நின்று கொண்டு என்ன செய்தார் பாருங்கள். 27 அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளால் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேலே புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுறதை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க போய் நின்னோன்னா 3000 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. கேலரிலாம் இருக்குது, நிறைய பெரிய உயரத்தில் மாடிலாம் இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு நிற்காங்க. இவன் என்ன இந்த தூண் பக்கத்தில் வந்து நிற்கிறான், வேடிக்கை காட்டுகிறான், கோமாளி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல எதுக்காக சிம்சோனுங்க வந்திருக்காரு, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் வாழ்க்கையில் வெற்றி. உங்களை வெறுக்கிறவர்களுக்கு, உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தெரியவே கூடாது. தெரிஞ்சிருச்சுன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. You should never allow the enemies of yours to guess what you are going to do next. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. அதை சிம்சோன் அழகாக அங்கே நமக்கு காண்பிக்கின்றார். எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்தாப்பில் என்ன வேடிக்கை காட்ட போகிறார் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது இவர் என்ன நோக்கத்தோடு அங்கே வந்து நிற்கிறாருங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் நினைப்பதையெல்லாம் எல்லார்ட்டையும் சொல்லாதீங்க தயவுசெய்து. நிறைய பேருக்கு மனசில் உள்ளதை மறைக்கவே தெரியாது. எல்லாத்த ரகசியங்களையும் வெளியே போய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே சிம்சோன் ஒரு வரிசை ரகசியத்தை சொன்னினபடினால்தான் இவ்வளோ பரிதாபமான நிலைமைக்கு வந்திருக்காரு. அதனால் இப்போ அவர் யார்கிட்டையுமே சொல்லலை, தான் மனசில் உள்ளதை யார்கிட்டையுமே சொல்லலை, அந்த ரகசியத்தை யார்கிட்டையுமே சொல்லலை. ஹி ஹஸ் லேர்ன்ட் ஹிஸ் லெசன்ஸ். யார்கிட்டையும் ரகசியத்தை சொன்னால் ஒரு முழுக்க அதை சொல்லிடுவாங்க, ஆபத்து வந்துருங்கிற பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். அப்பொழுது அவர் அந்த தூண்களை பிடித்து கொண்டு அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, அவர் ஜெபம் பண்ணுறார். சிம்சோன் வந்து அந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுறார். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரமே என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, 2 கண்ணையும் பிடிங்கி என்னை கோமாளியாக்கி இப்படி வேடிக்கை காட்ட வச்சுருக்காங்க, இதுக்கு நான் பழி வாங்கணும், அதுக்காக என்னை ஒரு விசை நினைத்தருளும். அந்த தூணை பிடிச்சி உடனே தள்ளலை, அவர் அதை வச்சு ப்ரேயர் பண்ணுறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்சோன். அவர் ஒரு தேவனுடைய மனிதனாக, ஜெப வீரனாக மாறிவிட்டார். ஒரு விசை அவசரப்பட்டார், இப்பொழுது அவர் அவசரப்படவில்லை. அநேக நேரங்கள் மாம்சங்களிலே போராடினார், ஆவியானவர் உதவி செய்தார். இறுதியில் மாம்சம் தோற்று ஆவியானவர் விலகினபடினாலே அவமானப்பட்டார். அதனால் அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அவர் இந்த விசை ஜெபிக்கிறார். கர்த்தருடைய துணை அவர் கேட்கிறார். ஒரு வேளை ஜெபிக்காமல் அவர் தள்ளினா கூட ஆண்டவர் உதவி செய்திருப்பார், தப்பிலே வைக்கப்பட விடற்றுக்க மாட்டார். இருப்பினும் கூட அவர் புரோட்டோக்காலை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறார், அவர் ஜெபிக்கிறார். எதை செய்வதற்கு முன்பும் 1 நிமிடம் ஜெபிப்பதுனாலே நான் குறைஞ்சி போகிறதே இல்லை. சென்னைக்கு இருந்து கிளம்புவோம் சரி, அங்கேருந்து கிளம்புவோம் சரி, ஒரு சின்ன ஜெபம், ஒரு 2 நிமிஷம் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன கீரல் கூட விழுந்துடக்கூடாது, வேதனைப்படுத்த முடியாது, எந்த சம்பவம் நடக்கக்கூடாது, வண்டிக்கு கேடு வந்துடக்கூடாது, எங்களுக்கு கேடு வந்துடக்கூடாது, விட்டு வந்த குடும்பத்துக்கு கேடு வந்துடக்கூடாது, டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடாது, போகிற உள்ள ஆக்சிடென்ட்ஸே இருக்கக்கூடாது, சீக்கிரமாக வரணும். அது அப்படி ஆண்டவர் கேட்குறார். வரும்போதும் போகும்போதும் டிராஃபிக்கே இல்லை, சீக்கிரமாக வந்து சேர்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு களைப்பு இல்லாதபடிக்கு வந்து சேர ஆண்டவர் உதவி செய்தார். ஊழியத்தை அற்புதமாக நடத்தினார். ஒரு 2 நிமிஷம் ஜெபம். அஃப்கோர்ஸ் வர்ற வழியில் நான் ஜெபிச்சுட்டே வருவேன், அது வேறு கதை. இருப்பினும் டிரைவரை வைத்துக்கொண்டு ஒரு சின்ன ஜெபம் செய்கிறபடினாலே அதாவது ஆண்டவர் அப்படியே கேட்கின்றார். எதை செய்தாலும் ஜெபித்து செய்யுங்கள், அப்பொழுது மாபெரும் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறாரு. என் கண்ணை பிடிங்கி என்னை கோமாளியாக்கி வச்சுருக்காங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, நான் இதுக்கு பழி வாங்கணும்.
எனக்கு உதவி செய்யுங்க, என்னை ஒரு விஷயம் நினைத்தருள், நம்முடைய ஊழியக்காரன் என்பதை ஒரு விஷயம் நினைத்தருள். அவர் மனப்பூர்வமாக அந்த இடத்துல ஜெபிக்கின்றார். பழி வாங்காமல் விடக்கூடாது என்று அவர் அங்கே துடிக்கின்றார். பழி வாங்கணும், கண்டிப்பாக பழி வாங்கணும். யார் மத்தியில் நம்ம வெட்கப்பட்டு நிற்கிறோமோ அவங்க முன்னால் வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் பழி வாங்குறது. மூஞ்சில் போய் ஆசிடை ஊற்றுறதோ வெட்டி கொள்றதோ பழி வாங்குதல் அல்ல, வாழ்ந்து காண்பிக்கணும். அது அவர் சொல்கிறார், நான் இவங்களை பழி வாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, என்னை நினைத்தரலும். அவர் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மனம் பொருந்திட்டார். இழந்து போன ஜெப வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார், இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த முட்டாள்களுக்கு அது தெரியாது. These fools, they don't know that Samson has regained his strengthங்கிறது யாருக்குமே தெரியல. அதனால் எல்லாரும் அங்கே மௌனமாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறாரு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. ஒருத்தரும் பக்கத்தில் இல்லை ஆதரவா, எல்லாரும் எதிராக இருக்காங்க. ஆனால் இவர் அங்கேருந்து ஜெபிக்கிறார், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. ஆண்டவர் சரி கொடுத்தார். இன்னைக்கு யாருமே உங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் இருக்கலாம், உலகமே உங்களை எதிர்த்துட்டு இருக்கலாம். டோன்ட் worry about it. ஏன் பயப்படணும்? ஒருத்தர் நமக்கு இல்லட்டா என்ன, ஆண்டவர் இருக்கார. சிம்சோன் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு இந்த உலகமே உங்களுக்கு எதிர்த்துனாலும் பயப்படாதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவாக இல்லட்டா கூட பரவாயில்லை, ஒருத்தராவது உங்களுக்கு பேசுறதுக்கு நாதி இல்லட்டா கூட பரவாயில்லை, அவங்க எதிரிகளுக்கு 1000 பேர் இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் போங்க, அவரை கூப்பிடுங்க, அவர் உடனே ஓடி வருவார், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், வாழ்க்கையை மாற்றுவார். நிறைய பேருக்கு ஜெபத்துடைய மேன்மை மகிமையெல்லாம் தெரிவதில்லை. சிம்சோன் தெரிந்து வைத்திருந்தார். அடுத்தவர் என்ன செய்தார் பாருங்கள். சிம்சோன் இந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அநேக ஜனங்கள் அவனாலே கொல்லப்பட்டார்கள். அவர் சொல்கிறாரு, இந்த வீடை நான் சாய்க்கணும், எதிரிகள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க, நல்ல சந்தர்ப்பம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 2 தூண்களையும் 2 கையில் வச்சுட்டு அவர் சாய்க்கார். முழு பலத்தோடு சாய்க்கிறாரு. பாருங்கள், 1000 லட்சம் கிலோ எடையுள்ள அந்த தூண்கள், பல அஸ்திபாரம் போடப்பட்டு அசைவே அசையாத தூண்கள் டமால்னு கீழே போய் விடுது. ஆண்டவருடைய ஊழியக்காரன் வெக்கப்படாதபடிக்கு ஆண்டவரோட ஜெபத்தை கேட்டார், இழந்து போன பலனை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், தள்ளினார். அந்த வீடு டமால் விழுந்துச்சு. தூண் விழுந்தவுடனே அந்த மொத்த வீடு விழுது. 3000 பேர், எல்லாம் கோர் பிரைம் பீப்புள், முக்கியமான ஆட்கள், எதிரிகள், பெலிஸ்தருடைய பிரபுக்கள், ராஜாக்கள், அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார்களாம். பழி வாங்கினார். என்னையா கண்ணப்படுங்க, என்னை யார் தெரியுமா, ஆண்டோடைய பிள்ளை, நான் யார் தெரியுமா, அபிஷேகம் பெற்றவென்று சொல்லி அவர் தள்ளுகிறார். அந்த 1000 கிலோ எடையுள்ளது தூண்கள் ஒரு நிமிடத்தில் விழுந்தது. எதிரிகள் எல்லாரும் அழிந்து போனார்கள் என்று காண்கிறோம். ஒரு மிகப்பெரிய மகிமை மறுபடி சிம்சோனுக்கு உண்டாயிற்று. கோமாளியாய் நினைத்து எல்லாரும் சிரித்தார்கள். ஆனால் அவருக்கு வந்த மகிமை பழைய மகிமையை விட சிறப்பானதாக இருந்தது. The righteous is not a time, but 7 times he falls, he rises again. ஒரு நேரம் அல்ல, 7 தினமும் நீதிமான் விழுந்தால் அவன் எழுந்திருப்பான். சிம்சோன் மறுபடியும் எழுந்தார், மறுபடியும் மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். எதிரிகளை கொன்று குவித்தார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாய் கொன்று குவித்தார். கழுதையின் தாடைமலை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டார். இப்பொழுதோ 3000 பேர்களை அவர் கொன்று போட்டார் என்று நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், எத்தனை முறை நாம் இழந்தாலும் சரி, எவ்வளவு லட்சம் கோடி ரூபாய்களை நாம் இழந்தாலும் சரி, எத்தனை வயதானாலும் சரி, ஒருவரும் இல்லை என்றாலும் சரி, நாம் மறுபடியும் எழும்பும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை தூக்கி கொண்டே இருப்பாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த ரைஸ் ஆஃப் சாம்சன், ஃபால் ஆஃப் சாம்சன், அவர் வீழ்ச்சி அடைந்தார், இப்பொழுது மறுபடியும் எழும்பினார். அந்த எழுச்சி பயங்கரமாக இருந்தது என்று நான் காண்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளை ஒருபொழுதும் கெட்டி போட முடியாது, ஒருபொழுதும் கீழே உட்கார வைக்க முடியாது, ஒருபொழுதும் அசிங்கப்படுத்த முடியாது. பண்ணலாம், கொஞ்ச நேரத்துக்கு பண்ணலாம், அதுக்கு பிறகு அவங்க மறுபடியும் எந்திக்கிறாங்க. அழுகை நீரூற்றை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை மகிழ்ச்சியாய் மாற்றிக்கொள்கிறாங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விழுந்து கிடக்கிற நீங்கள் மறுபடியும் எழும்பு போகின்றீர்கள். You are fallen, you are destroyed, your chapter is closed அப்படின்னு சொல்லி எதிரிகள் சிரிச்சிட்டு இருக்கலாம். எல்லாரும் கதை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இல்லை இல்லை, நீங்கள் மறுபடியும் எழும்புவீர்கள். நீங்கள் மறுபடியும் ஆண்டுடைய ஆட்சியை, வல்லமையை, மாட்சியை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகத்தை அசைப்பீர்கள். தேவன் நம்ப முடியாத காரியங்கள் நீங்கள் செய்யும்படியாக, சிந்திக்கும்படியாக ஆற்றலை உங்களுக்கு தருவார். மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறார்.
இந்த மாதிரி காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே இந்த அடியார் மூலமாக இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் தற்செயலாக இந்த செய்தியை கேட்கவில்லை. நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும், விழுந்து கிடக்கிற நீங்கள் மறுபடி எழும்ப வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த சத்தத்தை உங்கள் கால்களிலே துவனிக்க செய்திருக்கிறார். எனவே நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள், கவலைப்படாதிருங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா நீங்கள் எழும்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களை நடத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, சிம்சனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கண்களுக்கு முன்னால் இருக்கட்டும். யாரும் சிந்திக்காதவர் சிந்திச்சார். ஆபத்து நேரத்தில் அவர் மூளை நல்ல வேலை செஞ்சுது. எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குனார், ஜெபிச்சார். நிறைய பாடங்களை, ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கும்போது எப்படி எந்திக்கணுங்கிறது எல்லா பாடத்தையும் அப்படி கற்றுக்கொண்டோம். நாம் அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நமக்கும் அப்படிப்பட்ட மேன்மைகளை, மகிமைகளை கர்த்தர் நிச்சயமாக தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த நாளில் இந்த சத்தத்தை ஒரு காரணத்தோடு தான் அன்று கேட்க பண்ணியிருக்கிறார். அது எதுக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த நாளிலிருந்து உங்களுடைய எழுச்சி மறுபடியும் ஆரம்பிக்கும். எல்லாரும் சிந்திக்கிறது மாதிரி சிந்திக்காதீங்க. எல்லாரும் போகிற பாதையில் போகாதீங்க. காப்பி அடிக்காதீங்க. இவங்க இதை தான் செய்ய போகிறாங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திடாதீங்க. கெஸ் பண்ண இடம் கொடுத்துடாதீங்க. சிந்திங்க, செயல்படுங்க, ஆண்டவரை துணைவராக கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது யாருக்கும் செய்ய முடியாதவைகளை செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட இவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை கேட்பதற்கு ரட்சகா நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. தேவனுடைய பிள்ளைகள் விழுந்தாலும் அவர்கள் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவார்கள். 70 தரம் விழுந்தாலும் அவர்கள் எழும்புவார்கள். ஏனென்றால் அவர் விழுந்து கிடப்பது உமக்கு சித்தம் அல்ல அப்பா. ஆண்டவரை, இன்னொருவர் விழுந்து கிடக்கும் பொழுது சிரிப்பது என்பது மிகப்பெரிய பாவம். பிக் சின். எதிரிகள் விழுந்தாலும் சிரிக்கக்கூடாது. ஆண்டவரே, அதை நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். எதிரி விழும் பொழுது சிரிக்கிறோமாங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஏசப்பா, உடைய பிள்ளைகள் ஆண்டவரை தோத்திரமையா ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. அவங்க விழுந்திருப்பாங்கன்னா மறுபடியும் ஏந்தி எழும்பும்படியாக, இந்த உலகத்தை அசைக்கும்படியாக உதவி செய்யுங்க. சிம்சோன் கல்லை பிடித்து தள்ளினான். ஆண்டவரே, இந்த வீட்டையே தள்ளி போட்டு கொன்று போட்டார். அப்பா சோதரையா, எங்களுக்கும் அப்படிப்பட்ட பலத்தை தார். இதுவரைக்கும் யாரும் செய்திராத காரியங்களை செய்து முடிப்பதற்கு தேவையான ஆற்றலை தார். ஓ ராகாரா நாதாபானா சந்தரா துபானா காபாலா நீ திரியா மாறு குறு ஓல் யார் தர பவுலா கரபானா. இவன் யார்? இவன் ஒன்றும் செய்ய மாட்டான், இவன் ஒன்றுத்துக்கு விளங்க மாட்டான்னு சொல்லி இவனை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. தம்பி, ஒரு காலத்தில் நீங்கள் பெரிய ஆளாக வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எவ்வளோதான், காலம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பீரி ஆகி போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அவன் கண்ணு முன்னால் நீங்கள் புதிய காரியங்களை செய்வீங்க, உயர்ந்து நிற்பீங்க. ஆவியானவர் அந்த பலத்தை உங்களுக்கு தருவார். கல் கர்த்தூர் கோர பாஷா தரியாரா மணபாரா தூ கோரா லியாக்கா ரணியாராதியானா. விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற மகளே, இதனால் கர்த்தருடைய வல்லமை உங்களை சந்திக்கிறது. நீங்கள் மறுபடியும் எழும்புவீங்க சீக்கிரத்தில், ஒரு சில நாட்களில். அதுக்கு பிறகு மறக்கப்பட்ட நீங்கள் இந்த உலகத்தில் பல பெரிய அரிய சாதனைகளை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் மூலமாக ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். கொடுயார் தடியா மார்த்தரது மாலாக்கர. செய்வினையால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், செய்வினையால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற தாயே, ஆண்டவர் உங்களுக்கு ஆயுத்தங்களை செய்வார். அந்த ஆவிகளை கர்த்தர் மடங்கடிப்பார், சங்கரிப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வசந்த காலத்தை அவர் கொண்டு வருவேன் என்று அவர் சொல்லுகிறார். பயப்படாமல் போங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். சிந்தோரோது நிஷந்தராணியாக்காராது நதுபாக்காரதுனியாரகலா. பிஸ்னஸில் முன்னேறணும் போராடுற சகோதரா, எவ்வளவோ போராடி எவ்வளோ லட்சங்களை கோடிகளை போட்டோம், பக்கத்தில் வருது, கையில் எடுக்க முடியல, அப்படியே போயிட்டே இருக்குது, முங்கி போகுது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ அமைதியாயிரு, நான் யுத்தங்களை செய்வேன். நீ போட்டவைகள் எல்லாவற்றையும் பல 1000 மடங்கு திருப்பி எடுக்கும்படியாக நான் உன் கைகளை ஸ்திரப்படுத்துவேன். இனி உன் கையிலிருந்து எதுவும் தப்பி போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறீர். வியாதிகளை சுகமாக்குங்க, கடன் பாரங்களை நீக்கி போடுங்க, தரித்திரங்களை நீக்குங்க, சண்டைகளை சச்சரவுகளை கசப்பு நீக்குங்க, வழி ஏற்படுத்தி தாருங்க, வழி இல்லாத இடத்துல வழி ஏற்படுத்தி தாருங்க. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எல்லோருக்கும் செய்யுங்க. அடைக்கலான் குறிய முதியோர்களிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு.
அனைவரை அழைத்து கொண்டு வாருங்கள். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நிர்ணயிக்கமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய சதா காலங்களில் நினைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.